வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து ஒரு சீரியஸான டாபிக் பத்தி தான் பேச போறோம். சிம்பாலிக்கா ரெப்ரசன்டேஷன் பண்றோம். தூரிகா தாரிகா ரீசெண்டா வந்து டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ஜிவிஎம் அப்படின்ற ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒருத்தர் இல்ல, ஒரு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டரா இருக்கிற ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ல வந்து நம்ம மேனன் சார் வந்து சில பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த சில பல விஷயங்கள் சொல்றப்போ அதை கேட்கறப்போ எனக்கு வந்து லைட்டா ட்ரிகர் ஆச்சு. அந்த விஷயத்தான் வந்து இந்த வீடியோல நம்ம பேச போறோம். எனக்கு மட்டும் இவனுக்கு ட்ரிகர் ஆச்சு, எங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு. அடி தனியா அதனால லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூ வந்து யாருக்கு நடக்குது அப்படின்னா, இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஹோஸ்ட் வந்து கோபிநாத், இந்த பக்கம் வந்து கோபிநாத்லயே போய் சொல்லிருக்காரு. ஆமா, அதான் எனக்கு ஷாக்கா இருக்கு. நீயா நான் இருந்திருக்கணும். ஹோஸ்ட் வந்து கோபிநாத், இந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து மேனன் சார் உட்காந்துருக்காரு. நான் அடிக்கடி வந்து மேனன் அழுத்துறதுக்கு இந்த கேள்விதான் வந்து ஃபர்ஸ்டே வந்து வச்சாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன், நீங்க அந்த பேச்சு வந்ததுனால நான் கேட்குறேன். ஏன்னா ஜென்ரலா வந்து முதல்ல கௌதம் மேனன் இருந்தது, அப்புறம் அப்பா பேர் ஆட் பண்ணீங்க. பட் இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கு வந்து அவரால் வந்து அதுக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியல. இல்ல, கௌதம் வாசுதேவ் மேனன் தான் என்னுடைய பேர் தான் கௌதம் வாசுதேவ். அண்ட் மேனன் இஸ் த ஃபேமிலி. இது ஐ டோன்ட் திங்க் we've ever looked at it as a caste or creed or religion or anything like that. Vasudev is my grandfather's name. My wife is a Christian. சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்யும். நீதானே எந்தன் பொன் வசந்தம். கடைசி வரைக்கும் ஏன் அந்த மேனன்றது கேஸ்ட் நேம் இருக்குதே, அது ஏன் வச்சிருக்கீங்க, அதனால பிரச்சனை வருது, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு சொல்லவே இல்லை அவர் கடைசி. ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு கேஸ்ட் இருக்கிறதே தெரியாது. சோ இது பத்தி நம்ம காலகாலமா நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த பேருக்கு பின்னாடி வந்து கேஸ்ட் போடுறது எவ்வளவு பெரிய வந்து மோசமான விஷயம்ன்றது காலகாலமா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். 2 எபிசோட் நடத்திட்டாரு. அந்த விஷயத்த இவ்வளவு நாள் கழிச்சும் அந்த மனுஷன் வந்து கண்டினியூ பண்ணிருக்காரு. அதுக்கு பெருசா ரெக்கார்ட் பண்ண மாதிரி இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். இது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்க நினைக்கிறேன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்துச்சு அவர் டைரக்ஷன்ல. பேசாம படத்தை பத்தி மட்டும் பேசிட்டு போவோமான்னு இல்லாம ப்ரிவிலேஜ்டு மைண்ட் செட்டுன்றத பச்சையை காட்டுறாரு. எப்படி வாரணமாயிரம்ல ஹால்ல ஏசி மாட்டு மிடில் கிளாஸ்னாரோ, எனக்கு இது ஃபேமிலி நேம், நான் இதை போட்டுக்கிறேன்னு சொல்றது வேற. சரி, ஏதோ அறியாப்புல தெரியாம பேசுறாங்க போல அப்படின்னு விட்டுலாம். ஆனா இத்தனை வருஷம் தமிழ் சினிமால படம் எடுத்துட்டு இருக்கவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. ஆனா அதை தாண்டி இன்னும் பேசினார்ல, அங்கதான் நமக்கு பிரச்சனை. The division among people in terms of caste and those, and I don't think those stories need to be told anymore. இப்ப நிறைய பேருக்கு இல்லாத புரிதல் அதுதான். ஜாதின்றதை வந்து முதல் ஒரு அடையாளமா எடுத்துக்கிறாங்க. இது இன்னும் ஒரு லூசு கூமுட்டைங்க கேவலமா கம்பேர் பண்ணுவோம். தமிழ் மட்டும் உங்களுக்கு அடையாளம், ஜாதியில உங்களுக்கு அடையாளம் இல்லையா, தமிழ் மட்டும் சொல்லாமன்னு கேட்பானுங்க. அதுக்கு இதுக்கும் முதல் டிஃபரன்ஸ் இருக்கு. தமிழ்ன்றது ஒரு மொழி, அதோட ஆரிஜின் வந்து அதோட சோல் பர்பஸே வந்து கம்யூனிகேஷன். ஆனா ஜாதின்றது அப்படி கிடையாது. ஜாதின்றது அடிப்படையாவே ஒரு டிஸ்கிரிமினேஷன், அடிப்படையாவே ஒரு ஹைரார்கி இருக்கிற ஒரு விஷயம். அதை நீங்க அடையாளமா சொல்லும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹைரார்கிக்குள்ள வந்துடுறீங்க. இன்னொரு பக்கம் என்னால வந்து இப்ப இந்த மேனன்ற பேரை போட்டுக்க முடியுது, இன்னொரு பக்கம் உன் ஜாதி பேரை போட்டா அது அசிங்கமா பாக்குறாங்க. அதுதான் மெயின் பிரச்சனையே. நான் மேனன் போட்டுக்கிறேன், நீயும் ஒரு ஜாதி பேரை போட்டுக்கிறா பிரச்சனை இல்ல. இல்ல நானும் போடல நீயும் போடலன்னா பிரச்சனை இருக்காது. ஆனா நான் மட்டும் தான் என்னால வந்து பெருமையா போட முடியும். இந்த கம்யூனிட்டி பேரை போட்டா அது ஒரு கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நார்மல் நேம் மாதிரி இருக்கும். ஆனா உன் இதை போட்டா என்ன இதெல்லாம் வந்து கேஸ்ட் நேம் வச்சிருக்கான். ஏன்னா இப்ப கேஸ்டுக்கு வந்து நம்ம ஊர்ல ஒரு ஹிஸ்டரி இல்ல அப்படின்னாக்கா நீங்க இதை பத்தி யோசிக்கிறது ஓகே. பட் கேஸ்ட் பேஸ்டா இங்க எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ கிரிக்கெட் டீம்ல கூட நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் பாப்பீங்க, ரிஷப் பண்ட் பாப்பீங்க, நடராஜனுக்கு ஏதாவது பேர் இருக்கா? இல்ல அதெல்லாம் நம்ம ஒரு ப்ராக்ரஸ். இன்னைக்கு அதை செட் பண்ணவும் முடியாதனால தான் இது வந்து நம்ம பழசா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ சாமி. சோ இதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து சொன்னாரு, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். இது I don't want to name the films and I don't want to make it sound like, I'm just, sitting and saying something, but அப்படிதான் சார் நினைப்பேன். நீங்க பண்றது அப்படிதான் சார் இருக்குது. சும்மா உட்கார்ந்து பேசணும்ன்ற பேசுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு டிஸ்க்ளைமர் அவரே போட்டுக்கிறாரு. Division among people in terms of caste and, ஒரு இந்த ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை வந்து காஸ்ட் அதுல ஒரு 2 செகண்ட் பாஸ். அதுக்கப்புறம் ஜாதின்னு சொல்றதே வந்து ஒரு மோசமான டேர்ம் தான் அது இருக்கு. இவங்க வந்து எந்த மாதிரி ஆட்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இங்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, நம்ம பேசுறதுனாலதான் அது இருக்குது போல. இவங்க எல்லாம் பேசி அதை ஆக்குறாங்க போல. எனக்கு தெரியும் ஜாதி வேணாம்னு சொல்றீங்க, அப்படியே என்ன கேஸ்ட் சர்டிபிகேட் அந்த மாதிரி ஆட்கள். ப்ரோ சிட்டில எல்லாம் யாரு ப்ரோ ஜாதி பாக்குறா? இதுல ஃபர்ஸ்ட் அந்த டிவிஷன் அமாங் த பீப்புள்னு ஒன்று சொல்றாருல, இந்த டிவிஷன் அமாங் த பீப்புள் வந்து நம்மளே வேணும்னே பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறாரு. இப்போ அந்த டிவிஷன்றது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, அதுதான் இங்க மெயின் பிரச்சனை. டிவிஷன்றது நான் செய்யற வேலையை வச்சிருக்கா, இல்ல நான் வாங்குற சம்பளத்தை வச்சிருக்கா, இல்ல என்னோட இது என்னது சோசியல் ஸ்டேச்சர் வச்சிருக்கா, அதை வச்சு இல்லாம டிவிஷன் வந்து பர்த்தை வச்சிருக்கு. இது இப்ப இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த பிரச்சனை இருக்கு.
அப்படி இருக்கிறப்போ அதை போற போக்குல டிவிஷன் அமாங் பீப்புள் ஏதோ இப்ப இருக்கிற ஏதோ அரசியல்னாலதான் ஜாதி உருவாகுதுன்ற மாதிரி பேசுறது இருக்குல்ல. ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை வந்து கதையை எடுத்து சொல்லி அது இன்னைக்கு இல்லைன்னு தெரிஞ்சு அதை 80s 90s செட் பண்ணி படம் பண்றது வந்து அதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லாம இருக்கு. ஐ டோன்ட் திங்க் தோஸ் ஸ்டோரிஸ் நீட் டு பி டோல்ட் எனிமோர். ஏன் தேவை அப்படின்றத நாங்க சொல்றோம். இப்போ இந்த கேஸ்ட் பேஸ்டான விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டாவே நம்ம எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ஆதி காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கேள்விப்படலாம். குடிக்கிற தண்ணியில வந்து மலத்தை கலக்குறது, இறந்து போன டெட் பாடியை வந்து எங்க தெரு வழியா எடுத்துட்டு போகலாம் சொல்லி சுத்தி போங்கன்னு சொல்லி அங்க வந்து போராட்டம் பண்றது, கோயிலுக்குள்ள இவங்க தான் வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்றது. அப்புறம் இந்த ஸ்கூல்ல சின்ன பசங்களுக்கு கக்கூஸ் கழுவு விடுறது, ஸ்கூல்ல வந்து இந்த ஜாதியில இருந்து வரான்னு தெரிஞ்சா அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, பொண்ணுங்க அந்த ஜாதியில வந்து அவங்களை வந்து அபியூஸ் பண்றது, எக்ஸ்ட்ராவா மற்றவங்களை அபியூஸ் பண்றதுக்கு பயப்படுற சில ஆட்கள் இந்த ஜாதியில இருந்து வந்தா இவனை கேட்கறதுக்கு யாரு இருக்கா? ஏன்னா ஒடுக்கப்பட்ட அந்த கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கல இருந்து இப்ப நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போனாங்க. அவங்க எல்லாம் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. யார் கேட்க போறா? பெத்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்களே எங்கேயாவது கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க, தினக்கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ஸ்ல நடக்குது, ஆபீஸ்ல நடக்குது, காலேஜ்ல நடக்குது, யூனிவர்சிட்டியில நடக்குது. லவ் பண்ணவங்க வந்து பையனை வெட்டுறது, பொண்ணை வெட்டுறது, இது எல்லாமே கண்ணு முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் நடந்துட்டு இருக்குது. அது நமக்கு நடக்காததால அதெல்லாம் வெறும் நியூஸ் மாதிரி கடந்து போயிட்டு இருக்க சில பேர் தான் இந்த மாதிரி ஜாதியே இல்ல ஆனா சும்மா அதை பத்தி எடுத்து இப்ப என்ன யூஸ், இப்ப எடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. இன்னைக்கு அதை செட் பண்ணவும் முடியாதனால தான் இது வந்து நம்ம பழசா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லிஸ்ட்டும் வச்சிருக்கேன் நானு. இந்த படங்கள்ல எத்தனை படங்கள் வந்து ரீசெண்டா நடந்த கதையே காமிச்சிருக்குது, எத்தனை படங்கள் வந்து பழைய காலத்துக்கு கதையை நம்ம பார்ப்போம். ஜெய் பீம் இப்ப நடக்கிற கதை, வாழை பழசு, மாமன்னன் இப்ப நடக்குது, தங்கலான் இது பழசு, விடுதலை அதான் ஏர்லி 90s அது லேட் 80s அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். குடும்பஸ்தன் அதுவும் வந்து அந்த கல்யாணம் ஆகி வர பொண்ணு வந்து அவன் ஓப்பனாக சொல்லுவாங்க எஸ் சீட்ல வரதுனால தானே எங்களை குழுமப்படுத்துறீங்க, தாழ்வா பேசுறீங்க சொல்லியிருப்பாங்க. லப்பர் பந்துலாம் 2000க்கு அப்புறமா 21st செஞ்சுரியில நடக்குது. லப்பர் பந்துலாம் ப்ளூ ஸ்டார், அதுவுமே காலா, கபாலி, மெட்ராஸ், பரியேறும் பெருமாள் வந்து நீங்க ஸ்டோரி லைனா பாத்தீங்கன்னா பழசா இருக்கலாம், ஆனா அந்த விஷயம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அவங்க வந்து ஜாதியை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அதை வச்சு வந்து பணம் பார்க்க பாக்குறாங்க அப்படின்னு. ஆனா இவ்வளவு நாளா அவங்களுக்கு சொல்றதுக்கான சான்ஸே கிடைக்கல. ஏவர் மடங்கு படம் வருது, என்னது சின்ன கவுண்டர்னு படம் வருது, இதெல்லாம் வந்து பெருமையா பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து அவங்க பெரியார்லயும் சின்ன கவுண்டர்லயும் யாரும் கஷ்டப்படுறோம், கவுண்டர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டான்லாம் காமிக்கல. ஆனா ஒரு மக்கள் இங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கான படம் எடுக்கிறதுக்கு முடியல, அதை பத்தி சொல்றதுக்கு என்னால முடியல, தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்கறதுக்கும் யாரும் வரமாட்டாங்கன்றப்போ அவன் ஒரு கட்டத்துல அவன் படிச்சு அவன் கஷ்டப்பட்டு வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு அதை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவன் அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஹீரோவை பார்த்து ஹீரோயின் பார்த்து ஒரு கேஸ்ட கொண்டு வந்து அதுல எப்படியாவது பிரச்சனை இல்லாம ரிலீஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஈஸியா உதாசனப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து தேவையில்லைன்னு தோணுது. அவசியம் இல்லை. விடுதலையில நடிச்சுட்டே இந்த பேச்சு. கிறிஸ்டியன்ஸ், மலையாளி கிறிஸ்டியன்ஸ் தெரியும்ல, நம்ம வீரக்குடி வேளாளர் அது தெரியும்ல. என்னன்னா இப்போ இந்த கேஸ்ட் பேஸ்ட் படங்கள் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு புரிதல் வரணும்னு தான். அதை புரிஞ்சுக்காட்டி கூட பரவாயில்ல, அப்படி உதாசீனப்படுத்திட்டு போறது இருக்குல்ல, அது அநியாயம். அது அந்த உதாசீனப்படுத்துறது வந்து எவ்வளவு பெரிய கிரைம்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க வந்து அது வந்து லிஸ்ட் எடுத்திருக்காங்க. லைக் ஒவ்வொரு கேட்டகரியிலயும் லைக் சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு அகேன்ஸ்டா எவ்வளவு கிரைம்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான கிரைம்ஸுக்கு வந்து ஒரு கேட்டகரி இருக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆப்போசிட்டா எவ்வளவு கிரைம் நடந்திருக்கிறது கடைசியா 2022 ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 58,000 கேஸ் வந்து வெறும் ஷெட்யூல் காஸ்டுக்கு அகேன்ஸ்டா மட்டும் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 10,000 கேஸ் வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து அகேன்ஸ்டா மட்டும் நடந்திருக்குது. ஸோ நீங்க வந்து சொல்றது பிரச்சனையே இல்ல, ஜாதியே இல்லைன்னு சொல்றது இவங்க எல்லாம் இந்த 68,000 70,000 மக்களையும் அவங்களோட கஷ்டத்தையும் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் சொல்லப்படாத ரிப்போர்ட் பண்ணப்படாத கிரைம் நடந்திருக்குல்ல அந்த மக்களையும் சேர்த்து உதாசனப்படுத்துறது. இந்த கஷ்டம் வந்து தீர்ற வரைக்கும், இந்த ஒரு கஷ்டம் வந்து போற வரைக்கும் அவங்க வந்து ரிலீவ் ஆகி ஓகே நானும் அவங்களோட ஆசை பெருசா ஒன்றும் கிடையாது, நம்மள மாதிரி நார்மலா வாழ்ந்துட்டா போதும், எனக்கு தோன்றதை நார்மலா ரோட்ல நடந்து போகணும், எனக்கு தோன்ற இடத்துல நான் வந்து தண்ணி குடிக்கணும், எனக்கு தோன்ற இடத்துல நான் வந்து இந்த இடத்துல வீடு கட்டணும், நான் எனக்கு தோன்ற இடத்துல நான் படிக்கணும், என்னை வந்து யாரும் என் பேரை வச்சோ என்னோட ஜாதியை வச்சோ யாரும் என்ன வந்து அசிங்கமா பார்க்க கூடாதுன்றதான் அவனோட ஹையஸ்ட் கோலே. நார்மல் லைஃப் தான் அவனோட ஹையஸ்ட் கோலே. அவனை வந்து நீங்க வந்து இவ்வளவு உதாசீனப்படுத்துற மாதிரி பேசுறீங்க, ஜஸ்ட் லைக் தட் கலந்து போறீங்க அப்படின்னா அதுதான் வந்து மோசமான விஷயம். அதுக்கு ஆப்போசிட்ல ஹோஸ்டா இருந்தவருமே நிறைய நியான ஷோஸ் நடத்திருக்காரு, அவர் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கலன்றது எனக்கு வந்து வருத்தமா இருக்கு. ஏன் நான் இதை பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கேள்விகளும் சரி அதுக்கப்புறம் கேள்விகளும் சரி நிறைய வந்து ஜிஎம் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இவர் சொல்றாரு. இங்க உட்காந்துருக்க எவ்வளவு பேர் நீங்க அதை சொல்ல போறீங்கன்னு பாக்குறேன். நான் யூ ஷுட் நாட் செலிப்ரேட் வயலன்ஸ் ஆன் ஸ்கிரீன். நிறைய பேர் அதுல என்ன இருக்கு? ஐ அம் ஆல்சோ ஹீரோஸ். நீங்க எப்படி சொல்ல முடியாது? சோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து அப்பட்டமா ஜஸ்ட் லைக் தட் 19 ஒரு கருத்து சொல்றப்போ இல்ல சார் அப்படிலாம் கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குன்றத ஒரு கருத்து அங்க ஏன் சொல்லல அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இல்ல உங்க தனி இன்ஸ்டா சேனல்ல கூட இல்ல யூடியூப் சேனல்ல எவ்வளவோ பேசுறீங்க, அதையே நீங்க சொல்லல அப்படின்றது. கடைசியா
ஜாதிங்கிறது அரசியல்வாதிகளால உருவாக்கப்பட்டதோ இல்ல சும்மா ஏதோ ஒரு சூழ்ச்சம கயிறோ இல்ல. ஜாதின்றது மனநிலைன்னு பல வருஷமா சொல்லியாச்சு. பக்கத்துல இருக்க ஒருத்தன் ஜாதி பாக்குறானா இல்லையான்றது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தான் அது ரியலைஸ் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் ஜாதி இல்லைன்னு சொல்றது வந்து எப்படின்னாக்கா, ஜாதியை வச்சு இன்னொருத்தவங்களை கொடுமைப்படுத்துறது எப்படியோ அதே மாதிரிதான் ஜாதின்றதுலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு கடந்து போறது.